A company was incorporated 1st February 2018. But November 1st 2017 கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு February 2018 வந்து இந்த பிஸ்னஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கப்போ 10 எம்ப்ளாயீஸ் வந்து பிஃபோராகவே இன்கார்பரேஷனில் இருக்காங்க. 5 எம்ப்ளாயீஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க 1st February 2018. இதில் வெயிட்டட் டைம் ரேஷியோ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. And for the divide the salaries between the pre and post incorporation period, and assuming that the accounts are finalized the 31 October 2018 வந்து நமக்கு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். There are 10 employees in the pre-incorporation period of 3 months. இப்போ 3 மாதம் எப்படி வந்ததுன்னா, இப்போ நம்ம வந்து பிஸ்னஸ் வந்து 1st November 2017 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எப்போ பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்கன்னா 1st February 2018 வந்து இப்போ நவம்பர், டிசம்பர், ஜனவரி 3 months வந்தாச்சு. இப்போ அந்த 10 எம்ப்ளாயீஸுங்கிறது வந்து இப்போது அந்த கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணப்போ 10 எம்ப்ளாயீஸ் இருந்திருக்காங்க. அதுங்காட்டி இங்கே இப்போ 10 எம்ப்ளாயீஸ் வந்திருக்குது. அதுக்கு அடுத்தது போஸ்ட் இன்கார்பரேஷன் பீரியடில் வந்து February அக்டோபர் 31 வரைக்கும் கவுண்ட் பண்ணோம்னா நமக்கு 9 months வரும். இப்போ இந்த 15 எம்ப்ளாயீஸுங்கிறது ஆல்ரெடி இருந்த 10 எம்ப்ளாயீஸும் எக்ஸ்ட்ரா அப்பாயின்மெண்ட் பண்ண 5 எம்ப்ளாயீஸ், டோட்டலாக நமக்கு 15 எம்ப்ளாயீஸ் வந்து இருக்காங்க. இப்போ வந்து வெயிட்டடு டைம் ரேஷியோ எப்படின்னு பார்க்கலாம். 10 எம்ப்ளாயீஸு 3 மாதம், அதுக்கு அடுத்தது 15 எம்ப்ளாயீஸ் இருக்காங்க, அதுக்கு அடுத்து அது வந்து 9 months. மல்டிப்ளை பண்ணோம்னா இப்போது நமக்கு 30 வரும். இது 2 மல்டிப்ளை பண்ணோம்னா 135 ரூபீஸ். இப்போ இதை வந்து அடித்தோம்னா நமக்கு 2:9 வரும். இப்போ 15th டேபிள் அடித்தோம்னா 215 are 30, 915 are 135 வரும்.